திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கூத்தாப்பர் பேரூராட்சிக்குட்பட்ட அரசு தொழிற்பயிற்சி பள்ளியில் இன்று மரம் நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தொழிற்பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுடன் மரங்களை நட்டு வைத்தார். சென்னை திருவான்மியூர் வால்மீகி நகரில் நடைபெற்ற கடைத்திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா நிகழ்ச்சியில் பேசியபோது செய்தியாளர் ஹேமா கமிஷன் பற்றியும் பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதை பற்றியும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அதை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம் என்று தவிர்த்து சென்றார் ஆண்ட்ரியா. கரூர் மாவட்டம் தாந்தோணிமலையில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் ஊட்டச்சத்து வார கொண்டாட்டம் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோல்டன் லோட்டஸ் பவுண்டேஷன் அன்பே கடவுள் அறக்கட்டளை சார்பில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், மதுரை, கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதில் தேனியைச் சேர்ந்த ஹேமா முதல் பரிசு பெற்று பட்டம் பெற்றார். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீராலும் காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாகவும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்றைய நிலவரப்படி 25,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து படிப்படியாக குறைந்தது. காலை நிலவரப்படி 18,000 கனஅடியாக நீர்வரத்து குறைந்துள்ள போதிலும் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கம் மற்றும் குளிப்பதற்கு தடையானது நீடித்து வருகிறது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜகோபாலபுரம் பகுதியில் 15 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை மாநிலங்களவை உறுப்பினர் எம். அப்துல்லா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் சிறப்பாக பாடிய குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சீமானூத்து கிராமத்தில் தமிழ்நாடு பாரம்பரிய கிடாமுட்டு சங்கத்தினர் மற்றும் இளைஞர்கள் குழு சார்பில் மாபெரும் கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 80க்கும் மேற்பட்ட கிடாக்கள் பங்கேற்ற நிலையில் போட்டியானது சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் நகராட்சியில் முன்னாள் கவுன்சிலராக இருந்த அதிமுக பிரமுகர் புஷ்பநாதன் படுகொலையை கண்டித்தும் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரியும் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே அமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 40 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் அடுத்துள்ள வளையப்பட்டியில் தமிழக அரசு சார்பில் சிப்காட் தொழில்பேட்டை அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து நாமக்கல் மாவட்ட நீதிபதியை சந்தித்து சிப்காட் அமைக்க கூடாது என வலியுறுத்தி மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் 24,715 கிலோ கொப்பரை 24,28,094 ரூபாய்க்கு விற்பனையானது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.